கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்கள் யாவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஆசீர்வாதமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த 2 மனிதர்களை நாம் முன்னிறுத்தினவர்களாய் நம்முடைய வாழ்வை ஆண்டவரை சமூகத்துக்கு நேராக நோக்கி பார்ப்போம். நாம் வாசித்த வேத பகுதியாகிய யோசுவாவினுடைய புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவினுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று பேசுகின்றார். இந்த வார்த்தை எதை நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பல கேள்விகள் இந்த உலகத்தில் இருப்பது நியதி. ஆனால் நாமே கேள்வி கேட்டு நாமே அதற்கான பதிலை கண்டுபிடிக்க முடியுமா என்று சொன்னால் அது முடியாது. ஆனால் நாம் உலகத்தில் நடக்கிறவைகளெல்லாம் சிந்தித்து நாமே பல கேள்விகளை எனக்குத்தான் இது என்று சொல்லி நாம் யோசிக்கின்றோம். இதற்கு இதுதான் பதில் என்று முடிவெடுக்கிறோம். ஆனால் கேள்வியை கேட்கின்ற நாம் பதிலை வேதத்தின்படி அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். மோசே மிகப்பெரிய தீர்க்கதரிசி. மோசையை கொண்டு கர்த்தர் இந்த ஜனத்தை நடத்துகிறார். மோசேக்கு பின்பாக இந்த யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். யோசுவாவினிடத்தில் நேரடியாய் சொல்கிறார், மோசேயினுடைய காலம் முடிந்ததே, நான் என்ன செய்வேன்? நாம் பல நேரங்களில் விசுவாச வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நாம் பின்பற்றுகிறோம், எத்தனையோ பேரோடு நட்பு பாராட்டுகிறோம். ஆனால் அவர்கள் ஒருவேளை சற்று தூரமாக அல்லது பயணப்பட்டு போகும்போது பல பேருடைய கேள்வி என்னவாக இருக்கிறது, நான் அவர்களோடு இத்தனை ஆண்டு காலம் நான் பயணம் செய்தேனே, அவர்களோடு எல்லா ஆராதனையிலே நான் பங்கு பெற்றேனே, இப்போது நான் எப்படி தனிமையாய் போவது? கர்த்தர் பலவிதமான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கின்றார். இந்த யோசுவாவும் அதே போல யோசிக்கிறார். மோசையோடு கர்த்தர் இருந்தார், இப்போது எப்படி என்று அவர் நினைத்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் யோசுவாவை அழைக்கிறார். யோசுவா, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நீ எந்த விதத்திலும் கலங்க வேண்டாம். மோசையோடு எப்படியெல்லாம் நான் செயல்பட்டேனோ அதே போல உன்னோடும் நான் செயல்படுவேன் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கின்ற 2வது காரியம் என்னவென்று சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த யோசுவாவை அழைத்த போது 3 வாக்குத்தத்தத்தை 3 வார்த்தையை யோசுவாவுக்கு கொடுத்து நிலைநிறுத்துகிறார். நம்மையும் ஆண்டவர் அப்படிதான் பல நேரம் அவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை கொண்டு நிலைநிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இந்த யோசுவாவுக்கு சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப சொல்றார், பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தரே நேரடியாக யோசுவாவோடு பேசுகிறார். எவ்வளவு தைரியமான மனிதனாய் மாறி இருக்க முடியும்? ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு, பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தையை கொண்டு நம்மிடத்தில் திடமாய் பேசுகிறார். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. நான் சோர்ந்து போனேன்னு யாருக்கும் தெரிய போறதில்லை. உண்மைதான், மனிதர்கள் யாருக்குமே நம்ம சோர்ந்து போகிறது தெரிய போறதில்லை. நம்ம முக அளவிலே சிரிப்பிலே நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் மறைத்து விடலாம். ஆனால் நம்ம உள்ளத்தில் நினைத்து கொண்டிருப்பதை கர்த்தர் ஒரு நாளும் அறியாது இருக்கிறவர் அல்ல, அவர் அறிந்திருப்பார். காரணம், ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது நம் சாயல் நம் ரூபம் நாம் முன்னிறுத்தி பார்ப்போம். ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, எல்லாம் தெரியும். இந்த யோசுவா யோசிக்கும் போதே பதில் கொடுக்கிறார். ஏன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருப்பேன் என்று சொன்னது போல உன்னோடு இருப்பேன் என்று முதலாவது ஒரு வார்த்தையை அவருக்கு நிலைநிறுத்துகிறார். 2வது வார்த்தை சொல்லுகிறார், இந்த ஜனத்துக்கு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பெரிய பொறுப்பு கொடுக்கிறார், சாதாரணமான பொறுப்பு கிடையாது. இந்த ஜனத்துக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட இந்த தேசத்தை நீ தான் பங்கிட போற. இன்னைக்கு நமக்கு பல விதமான பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தட்டி கழிக்க முடியாது. நான் தனிமை என்று யோசிக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மோசே செய்தது போல யோசுவா செய்ய வேண்டும் என்று சொன்னால், யோசுவாவுக்கு மோசே விடவும் இன்னொரு பணி கொடுக்கிறார். மோசே இல்லாத இடத்தில் யோசுவா செய்கின்ற பணி. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே எத்தனையோ பேர் காலங்கள் கடந்திருக்கலாம், அல்லது அவர்கள் செய்ய வேண்டிய நற்பணிகளை செய்து அவர்கள் ஒரு வழியாய் அவர்கள் பணிகளை செய்து கொண்டு போயிருக்கலாம். நம்மை தேவனுடைய பணியை செய்வதற்கு நம்மையும் அழைக்கின்றார், நம்மையும் உறுதிப்படுத்துகிறார். உலகம் சொல்லும், இது தனிமை, செய்ய முடியாது, இவன் ஒற்றை மனிதனாய் நிற்கிறான், நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது.
இவனால் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்க முடியாதபடி இவன் சோர்ந்து போவான். மிஞ்சு போன 4-5 நாள் செய்வானா, ஒரு 10 நாள் செய்வானா, ஒரு மாதம் செய்வானா. இப்படிதான் உலகம் பல நேரங்களில் தான் செய்தது போல மற்றவர்களும் என்று தன் நிலையை யோசிக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. நம்ம நல்ல உற்சாகமாக இருக்கும்போது நிறைய காரியங்களை செய்வதற்கான காரியத்தை நாம் அவரிடத்தை கேட்பதற்கான பாக்கியத்தை நமக்கு தருவார். சோர்ந்து போகும்போது என் பிள்ளை சோர்ந்து போயிட்டுன்னு விடமாட்டார். இன்னும் புத்துணர்ச்சியோடு புதுமையாய் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கான பங்கை நமக்கு கொடுப்பார். யோசுவாவுக்கு அந்த ஒரு வார்த்தையோடு விட்டுருக்கலாம். ஏன்னா மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், அப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையை பிடித்தது போல உன்னையும் பிடித்திருக்கிறேன், அதனால் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, இந்த தேசத்துக்கு நான் ஆணையிட்டு, இந்த ஜனத்தினுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த இந்த தேசத்தை நீ பங்கிடுவாய். மிகப்பெரிய பங்கு, மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை செய்வதற்கான கடமையை யோசுவா மீது ஆண்டவர் வைக்கிறார். 3வது காரியத்தை சொல்றாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரமும், எப்படி நீ செய்வதற்கு மாத்திரம் கவனமாயிருந்து பலன் கொண்டு திடமனதாயிரு. அப்போ உன்னை ஏன் நான் தெரிந்து கொண்டேன்னா, மோசேயின் இடத்துல நான் பேசுவேன், முகமுகமாய் பேசுவேன். மோசே ஜனத்திடத்தில் நான் சொல்றதை அப்படியே போய் சொல்வார். அதே போல அவர் உனக்கு கற்பித்து தந்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்வதற்கு நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. சற்று நிமிடம் கூட நம்ம கவன சிதறல் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அழைக்கும் போது நம்மை நிச்சயமாய் உற்சாகப்படுத்துவார். ஏனோ தானோ என்று வாழ்கிற உலகத்தை பின்பற்றுகிறவர்களாக அல்லது உலகத்தில் நடக்கிற எத்தனையோ காரியங்களை கண்டு நாம் சோர்ந்து போகிறவர்களாய் மாறக்கூடாது. எப்போது துன்பம் வருகிறதோ, எப்போது நாம் செய்கின்ற காரியங்களில் பலன் இல்லையோ என்கின்ற யோசிக்கிற அளவுக்கு ஒரு சோர்வை இந்த உலகம் நமக்கு கொண்டு வருகிறதோ, இல்லை ஆண்டவர் என்னிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யோசுவாவுக்கு பண்ணின தேவன் இப்போது என்ன பார்த்து சொல்றார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நாம் இருக்கிற இடத்திலே ஒரு அசைவை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அழைப்பு எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பணியை கொடுக்கிறார். எல்லா மனுஷனுக்கும் எல்லா பணியும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய நற்கிரியைகளை செய்கின்ற பணியை கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வைத்திருக்கிறார். எல்லாரும் ஒரே பணியை செய்ய முடியாது. நாம் இருக்கிற இடத்திலே ஒருவருக்கு உதவி செய்வதற்கான பணியை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த உதாரணத்தை நாம் பார்ப்போம். உலக பிரகாரமான ஆசிரியர்கள் இருக்கிறார். தன்னுடைய மாணவரிடத்திலே ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், மாணவனே, நீயும் என் குழந்தைகளைப் போல, என் பிள்ளைகளைப் போல நீயும் எனக்கு பிள்ளை ஸ்தானத்தில் இருக்கிறாய். உனக்கு பல நேரத்திலே சோர்வுகள் வரலாம். ஒருவேளை உனக்கு பாடம் புரியாமல் இருக்கலாம். அதனால நம்ம இந்த பள்ளி படிப்பை அப்படியே நிறுத்திடுவோம், இனிமேல் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போவதோடு கிளம்பி போய் நம்ம வேற எங்கேயாவது போயிடுவோம். பெற்றோர் நினச்சிட்டு இருப்பாங்க, என் பையன் ஸ்கூலுக்கு போகிறான் என்று சொல்லி. ஆனால் இது உனக்கு நல்லது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன என்று சொன்னால், நீ ஞானம் உள்ளவனாய் வளர்ந்து பெறுவதற்கு தான் உனக்கு இந்த பள்ளிக்கூடம் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, நீங்கள் வந்து படித்து முன்னேறிடுவோம் என்பதற்காக அல்ல. நான் யார், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, நான் என்ன செய்ய போகிறேன் என்கின்ற ஞானத்தை உனக்குள் நீ வளர்த்து கொள்வதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடம், இந்த படிப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த சாதாரணமாக இந்த உடையை நீ எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் புத்தகம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாட புத்தகத்தை ரொம்ப உதாசனப்படுத்திடாத. உனக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம இந்த கட்டிடத்துக்குள்ள போக வேண்டாம், இதுக்கு மேலே வேற எங்கேயாவது போய் இருந்துக்கலாம், நம்ம தாய் தகப்பனை நம்ம அவங்களுக்கு தெரியாது, நம்ம கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம் என்று நீ நினைக்காத. வருங்காலத்தில் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறும்போது உனக்கு இந்த பருவம் திரும்ப கிடைக்காது என்பதை யோசித்துப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, உனக்கு பலவீனம் வருதா, உனக்கு ஆசிரியராகிய நான் உன்னை ஒரு நாளில் இத்தனை மணி நேரம் என்று பள்ளிக்கூடம் சொல்லும்போது நான் உன் பக்கத்தில் இருக்கலாம். ஆனால் எல்லா நேரமும் உன்னை கவனிக்க முடியாது. ஆனால் நீ தேடிப்பாரு, ஒருத்தரை தேடிப்பாரு, ஒருத்தர் இடத்துல உன்னை ஒப்பு கொடுத்து பாரு, அவர் உன்னை எல்லா விதங்களிலும் தாங்குவார். ஒரு மனுஷன் இப்படி தான் தாங்கினார். அவர் நினைச்சாரு, நம்ம இவருக்கு அடுத்தது நமக்கு உண்டா, நம்ம என்ன செய்ய போகிறோம் யோசித்து கொண்டிருந்த ஒருத்தருக்கு
ஒருத்தர் உடனே பதில் கொடுக்கிறார். அவர் மனசுல நினைச்ச உடனே அவரை கூப்பிடுறார், பேர் சொல்லி அழைத்து அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவருக்கு 3 வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். உனக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை நீ கேளு, ஆண்டவரே எனக்கு படிக்கணும் ஆசை, ஆனால் எனக்கு பல கேள்விகள் இருக்கும்போது நான் வெட்கப்படுறேன், இல்லைன்னா எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் கேட்காம என்னுடைய வளர்ச்சிக்குரிய ஞானத்தை நான் இப்படியே நிறுத்திடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன நினைக்கிறாயோ அதை அவரிடத்துல சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாணவன் சொன்னால், நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை என்று சொல்லி கேட்டான். அப்போது இந்த ஆசிரியர் அந்த பையனுக்கு ஞாபகப்படுத்தினார், ஏசப்பா என்ற ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட தான்ப்பா நானும் கேட்டேன், உன்னை மேலே நானும் பயந்தேன், உன்ன மாதிரி சூழ்நிலையில் நானும் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஊழியக்காரர், ஒரு ஆசிரியர் பணி செய்கிற ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்னாங்க, நீ இந்த மனுஷன்ட்ட இந்த கடவுள்கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்துரு, நீ உன் கவலையெல்லாம் தினமும் அவர்கிட்ட சொல்லிடு, யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நீ அவர்கிட்ட மட்டும் சொல்லிடு, உனக்கு உதவி பண்ணுவார் என்று சொன்னாங்க. இன்றைக்கி நான் வளர்ந்துருக்கிறேன், நான் கஷ்டப்பட்ட காலத்தில் நான் யாரை தேடி கண்டுபிடித்து இந்த உயர்வுக்கு வந்து இன்றைக்கி முன்னாடி நின்று என்னை போல இத்தனை ஆண்டு காலம் கழித்து நான் உணர்வதற்கு நீ என் முன்னாடி நிற்கிற அப்படின்னா இன்றைக்கி நான் உனக்கு அவரை தார, நீ வைத்துக்கொள் என்று சொன்னார். அந்த பையன் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டான். ஆசிரியரும் கூட சேர்ந்து முழங்கால் படியிட்டார். அந்த மகனுக்காக ஜெபித்தார். அந்த மகனுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் அவன் யோசிக்கிறான். அவன் யோசித்து சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இந்த பாடெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு உதவி பண்ணுங்க, எங்கள் ஆசிரியர் எனக்கு சொல்லி தராங்க, அதனால் நான் உங்களை தேடுறேன், நான் உண்மையாக உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியருடைய ஜெபத்துக்குள்ளே தனக்கு ஏதோ இயன்ற ஒரு வார்த்தை மனசுக்குள்ளே குழப்பி கொண்டிருக்கிற தாகத்தோடு அவன் பேசி முடித்த பிறகு அவனுடைய வளர்ச்சியானது அபரிவிதமாக இருந்தது. அந்த ஆசிரியர் கண்டாராங்கிறது தெரியாது, ஆனால் அந்த குழந்தை, அந்த மாணவன் ஆண்டவரை கண்டு கொண்டான். அவன் தன்னுடைய நற்பணியை செய்ய ஆரம்பித்தான். இன்னைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம ஒருவேளை உலக பிரகாரமாக வளர்ந்துருக்கலாம், உலக பிரகாரமாக நல்ல ஞானத்தோடு நல்ல வசதியோடு நம்ம இருக்கலாம், ஆனால் பல நேரம் சிறு பிள்ளைகளைப் போல நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். பலத்துக்கும் பயப்படுறோம், சுகத்துக்கும் பயப்படுறோம், ஒரு காரியத்தை செய்வதற்கும் யோசிக்கிறோம். ஆனால் யாராவது உலகத்திலேருந்து ஏதாவது என்னுடைய நண்பர், என்னுடைய உடன்பிறப்பை யாராவது எனக்கு கொஞ்சம் தைரியம் விட்டால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறோம். உலக பிரகாரமான காரியத்தில் பல காரியங்கள் உதவி செய்யலாம், அது நன்மையா தீமையாங்கிறத நம்ம முடிவு பண்ணுகிறது குறுக்கு பாதை. ஆனால் வேதத்தின்படி சொல்லப்படுகிறது எதுவுமே நமக்கு தோல்வியை தராது. நம்ம கேள்விக்கு அதுதான் பல பதிலை நமக்கு கொடுக்கிறதாக மாறுகிறது. இப்போ 2வது ஒரு மனுஷன் உங்களுக்கு முன்பு வைக்கிறேன், எலியா நன்றாய் நமக்கு தெரியும். இந்த மனுஷனிடத்தில் சொல்லப்படுகிறது 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. எலியாவினுடைய வாழ்க்கையை சொல்ல எல்லாவற்றையும் செய்து முடித்தவனாக இருக்கிறான். இப்போ ஒரு செய்தி எலியாவை நோக்கி வருது. என்ன வருது? எசபேல் சொல்கிறாரு, எல்லாரும் மரித்து போனாங்க, நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டேன். ஒரு சகோதரியின் மூலமாய் இந்த வார்த்தை எலியாவை நோக்கி வருகிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இவருக்கு பயம் வந்துட்டு வேகமாய் ஓடுகிறார். ஓடி போய் சூறைச்செடியின் அடியில் இருந்துட்டார். ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே என் ஜீவனை எடுத்து போடும். இன்னைக்கு ஒருவேளை எத்தனையோ நற்கிரியைகளை செய்திருக்கிற நமக்கு உலக பிரகாரமான ஒரு தீமையான அல்லது ஒரு கொடூரமான வார்த்தை வருது என்பதற்காக நாம் ஓடி ஒழிய முடியாது, ஓடி ஒழியவும் கூடாது. ஏன்னா கர்த்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார், கர்த்தர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கார். உலகம் சொல்லும் நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டேன், ஆண்டவர் தான் நம்மளை முடிவு பண்ணணும். நம்ம என்ன விசுவாச வாழ்க்கையில் நடந்தாலும் சக மனிதன் சொல்லுகிற வார்த்தை ஏன் நம்மை கொல்லுகிறது என்று சொன்னால், பல நேரம் இந்த உலக மனிதருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி சாய்ப்பதனால்தான் இந்த எலியாவை போல சூறைச்செடிக்குள்ள போய் நம்ம ஒளிரோம். ஆனால் சூறைச்செடி கீழே இருப்பது நம்ம வாழ்க்கை கிடையாது. ஓரை மலையிலே வாழ வேண்டிய நாம் கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லுகிறது. ஓரை மலை என்றால் கர்த்தருடைய பர்வதம், தேவனுடைய பர்வதம். நீங்களும் நானும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நல்லா யோசித்து முடிவெடுங்க. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. வாழ்கிறது தற்காலிகமான குடியிருப்பு. ஆனால் இங்கே எல்லாவற்றையும் கத்த தருவார். அதைக்காண்டி நீயே உழைச்சி சாப்பிடு என்று சொன்னாலும் அதற்கேற்ற பிரதிபலனை வைத்திருக்கிறார். அநேக பேருடைய வாழ்க்கையில சாப்பிடுதாங்க, நம்மளோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறவர்கள் பலவீனப்பட்டு விடுகிறார்கள், நன்றாய் நடக்கிறவர்கள் பலவீனப்பட்டு விடுகிறார்கள். காரணம் ஒருவேளை உணவு அல்ல அவருடைய பழக்க வழக்கங்கள் சொல்ற. ஆனால் நாமும் அதே உணவு அதே பழக்க வழக்கத்தில் இருக்கோம், ஆனால் நமக்கு பலவீனம் இல்லை. ஏன்? கர்த்தர் நம்முடைய உணவுகளை நம்முடைய இருப்பிடங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த எலியா நல்லா வாழ்ந்திருக்கலாம், ஆனால் ஒரு சகோதரி வந்து சொல்றா, நீ நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்ட. பயம் வந்துட்டு வேகமாய் ஓரி சூறை செடியின் கீழே ஒளிந்து கொள்ளுகிறார். இப்போ இந்த வார்த்தை அவருக்கு மிக கொடினோம். நான் மரித்து போயிருவேனே,
விடிஞ்சா என் ஜீவன் பேருமே, என்னை கொன்னு போட்டுருவாங்களே என்கிற பயம் இருக்கிறது. இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துக்கு கடந்து வருகிறது. அவர் ஒரு தாசனை அனுப்பி அவனை எழுப்புகிறார். நீ எந்திரி, ஆகாரத்தை உட்கொள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எங்க ஓடி ஒளிஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிப்பார். நமக்கு தெரியும் ஆண்டவர் என்னை கண்டுபிடிச்சிருவாருன்னு தெரியும். ஆனால் உலக மனிதன் சக ஒருவன் வந்து சொன்ன உடனே கர்த்தரை மறந்து எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுதான். யாருக்கு? மனுஷனுக்கு முன்பாக மட்டும்தான் ஓடி ஒளிய முடியும். கர்த்தருக்கு முன்பு யாரும் ஓடி ஒளிய முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கை யாருடைய கரத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். மனுஷன் நம்மளை பார்த்து சொல்லுவான், இன்னைக்கு நீ இருக்க மாட்ட. ஆனால் ஆண்டவர் நம்மளை அந்த செய்தியை கேட்க பண்ணுகிறவர் அடுத்த நிமிஷம் உட்கார வைத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நிமிடமும் எந்த மனிதனுக்கும் தீமைக்குரியவள் அல்ல, ஜீவனை எடுக்கிற நாள் அல்ல. ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கை எல்லா செய்தியும் கேட்கலாம், எல்லா வார்த்தையும் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் அடுத்த நிமிஷம் இந்த செய்தியை கேட்டு அடுத்த நிமிஷம் நம்மளை ஜீவனோடு வைத்திருப்பார். அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயம், அதுதான் ஆரவாரம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த எலியா யோசிக்கிறாரு, எனக்கு வேண்டாம், என்னை விட்டுரும். தடவை ஆகாரம் வருது, திரும்பவும் சூறை செடிக்குள்ள போய் படுத்துக்கிறார். 2வது தடையும் தம்முடைய தாசனை அனுப்பி எழுப்பி ஆகாரத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க, எத்தனை தடவை வேண்டாம் 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 என்று நீங்களும் நானும் உலகத்துக்காக பயந்து ஓடினாலும் கர்த்தர் நம்மளை விடவே மாட்டார், நம்மளை விடவே மாட்டார். நம்மளை தெரிந்து கொண்ட பாத்திரம், இது என் பிள்ளை, எனக்கு வேணும், இது இருக்கிற இடம் கிடையாது. என் பிள்ளை சூறை செடிக்கு கீழே இருக்க வேண்டிய இடம் இல்லை, ஓரை மலை தேவனுடைய பர்வதத்துக்கு நேராய் கடந்து வர வேண்டிய பிள்ளை என்பதனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் மீண்டும் மீண்டும் எழுப்பி மீண்டும் மீண்டும் நடக்க பண்ணி மீண்டும் மீண்டும் யாருக்கு முன்பாய் நாம் வெட்கப்படுவோம் என்று ஒரு முடிவு செய்கிறோமோ அவர்களும் உலகமும் நம்மை கண்டு தேவனை அறிந்து கொள்ளுகின்ற பாதையில கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அர்ப்பணிப்பு என்பது முக்கியம். வாழ்க்கையில தேவனுடைய சமத்தை சொல்லி, ஆண்டவரே என்ன போராட்டம் வந்தாலும் நான் உமரை விடவே மாட்டேன்யா. அதை நினைச்சு பாருங்க. ஒரு தடவை நீங்களும் நானும் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நீங்கள் நானும் வேணால் மறக்கலாம், ஆனால் அவன்கிட்ட அவர் மறக்க மாட்டார். ஆனால் நம்ம மறக்கக்கூடாது, ஞாபகப்படுத்துவார். ஏம்மா நீ என்னம்மா சொன்ன, ஐயா நீ என்னையா சொன்ன, அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன, நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னி ஐயா, சொல்லி காட்ட மாட்டார். என் பிள்ளை ஒரு தடவை சொல்லிட்டு என் பிள்ளை மறந்துருக்கும். போராட்டம் அதிகம் தான், சுற்றி சுற்றி எல்லா போராட்டமும் இருக்கு. ஆனால் என் பிள்ளை சொன்னதை நான் ஞாபகப்படுத்தி நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி வெட்கப்பட்டு போவேன் என்று நாம் தாழ்ந்து போனாலும், நம்ம இறங்கே பாதாளத்தில் இறங்கே போனாலும் ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருப்பார். ஏன் ஆண்டவரை நீர் எப்படி இங்கே வந்தீர், நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் பிள்ளை. பாதாளம் நம்ம மேற்கொள்ள முடியாது, ஆண்டவர் அங்கேயும் வந்து உட்கார்ந்துருப்பார். வேதம் சொல்லுகிற, நான் எங்கே போனாலும் நீர் அங்கே இருக்கிறியா. காரணம் என்ன? நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள். கடைசியாய் நான் சொல்லி 3வது காரியத்தை நிறைவு பண்ணுகிறேன். மார்க் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, 3ஆம் வசனத்தில், பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. யாரு? இயேசுவை குறித்து சொல்லுது. கொண்டு போய் பிலாத்துக்கு முன்பு நிறுத்துறாங்க. ஐயா இவர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொல்லுகிறபடிதான். அவன் என்ன கேட்கிறானோ அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் உலகம் கேட்கிற கேள்வி, நீ இயேசுவினுடைய பிள்ளையா, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா, நீ ஞானஸ்தானம் தொடர்படுத்த எடுத்த பிள்ளையா, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வேதாகமத்தினுடைய போட்டிகளில் வேத வினா போட்டியில் தேர்வு எழுதுகிற பிள்ளையா, நீ எல்லா விதங்களையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா? கேட்குற கேள்வியெல்லாம் நமக்கு பாசிட்டிவான கேள்வியாக தான் வரும். என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டாங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. மறுதளிக்கிற வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நன்மைக்குரியவளாக இருக்கணும். தீமை வந்துட்டே தான் இருக்கும். தீமைக்கு பதில் ஒரு சில நேரம் ஆண்டவர் நம்முடைய வாயை திறக்க பண்ணுவார். ஒரு சில நேரம் அங்கே கேட்குறாங்க, நீர் யூதருடைய ராஜாவா, நீர் சொல்லுகிறபடியே தான். இன்னைக்கு அநேக காரியம் நம்மளை சொல்லும், நீ இந்த இடத்துல நீ கிறிஸ்துவனுடைய பிள்ளையே இல்லை அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன கேட்க என்ன சொல்ல இவங்க யாரு பதிலே இருக்கக்கூடாது. உள்ளம் கூட நினைக்கக்கூடாது. என் தேவனுக்கு தெரியும், எனக்கு முன்னாடி நிற்கிறவங்களும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான். அவர்கள் கேள்வி கேட்கிற நானும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் தான். ஆனால் நாங்கள் 2 பேரும் தேவனுடைய சன்னிதானத்தில் எப்போதும் ஓயாதை துதிக்கிறவர்கள் தானே, அவருடைய பாதையில நடக்கிறவர்கள் தானே. பிசாசு ஏதோ போராட்டத்தை கொண்டு வரான். ஆண்டவருக்கு தேவாலயத்துக்கு நடுவில் சோதனை வரும்போது எனக்கு வராதா என்கின்ற சிந்தையிலே ஆண்டவரை இந்த கேள்வி வந்திருக்கு, நீங்கள் பதில் சொல்லிருங்க என்று சொல்லி நாம் நகர்ந்து போகலாம். அதுக்கு ஆண்டவர் சொல்லுவோம், திமிரு பிடிச்சவன், கொழுப்பு பிடிச்சவன், ரொம்ப அதம்பாதம், இவனை மாதிரி ஒரு மனுஷன் உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. எல்லா பதிலும் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் தான் அதற்கு பதில் கொடுப்பார்.
நாமே பதில் கண்டுபிடிக்க வேண்டியது அல்ல. நான் யோசித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். உலகத்தில் எத்தனையோ பேர் போராடுறாங்க. நான் பிழைச்சிட மாட்டேனா, என் பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு பார்த்துட மாட்டேனா, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சொத்தை இன்னைக்கு காலத்தில் கஷ்டப்பட்டு வாங்கி சேர்த்துட மாட்டேனா, என் பிள்ளைகளை கரையேற்றிட மாட்டேனா என்று பல போராட்டங்கள் தன் பிள்ளை குறித்து தன் குடும்பத்தினுடைய கட்டமைப்புக்குள்ளே வாழ்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் நாம் அதை குறித்து கவலைப்படுகிறவர்களா அல்ல. என்றாவது தேவனுடைய சமூகத்தில் நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? ஆண்டவரே, நீர் எனக்கு பிள்ளை தந்துட்டு, இது எனக்குன்னு சொந்தமாக தந்தாலும் இது உம்முடைய பிள்ளை, வளர்க்குற பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் நான் இந்த பிள்ளையை குறித்து கவலை எனக்கு இருக்கல. ஆனால் ஞானஸ்தானம் என்ற ஒன்றை கொடுக்கும்போது அதில் சொல்லுகிறது, இப்படி திருச்சிலுவின் அடையாளத்தை வரைந்தோம் என்று குருவானவர் வரைவாங்க பிள்ளைக்கு மேலே. ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்? என்னால் இந்த பிள்ளைய என்ன செய்ய முடியாது, ரொம்ப மனக்குழப்பத்தில் ரொம்ப டிப்ரெஷனில் வளர்க்க முடியாது. ஒருத்தர் சொல்கிறார், பிள்ளை டிப்ரெஷனில் என்னால் வளர்க்க முடியாது. இல்லை, இது வரைக்கும் கொண்டு வந்து அன்னைக்கு அந்த பிள்ளைய ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கான நாளையும் கர்த்தர் தான் குறிக்கிறார். ஏன் விசுவாச வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வில் வருவதில்லை? ஏதோ கடமைக்கு இருக்குது, கொடுக்கேன், பிள்ளைகிட்ட கொடுத்துட்டேன், ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன், போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் உலகத்தில் உள்ள மனுஷர்களுக்கு இருக்கும். கிறிஸ்தவராகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த பிள்ளைய நான் அவர்கிட்ட ரொம்ப அன்பாக கொடுத்துருக்கேன். இனி அந்த பிள்ளைக்குரிய தேவையை இதுவரைக்கும் சந்தித்தவர் இனிமேலும் எனக்கு சந்திக்கும் போது நான் அந்த பிள்ளையை வளர்த்து கர்த்தருடைய சமூகத்தில் அது ஓயாது கர்த்தரை துதிக்கின்ற ஒரு ஜனமாய், ஒரு பிள்ளையாய், ஒரு குடும்பமாய், திருச்சபையின் அங்கத்தினராக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்பதை கொடுக்க வேண்டும். இயேசுவை குற்றம் கண்டுபிடித்து அவரை சிலுவையிலே அறைய வேண்டும், கொல்ல வேண்டும் என்பதற்காக பிலாத்துவினிடத்தில் கொண்டு விடுகிறார்கள். இயேசு அவர்கள் கேட்கின்ற கேள்வியிலே ஒரு பதில் இருக்கிறது. நீர் யூதருடைய ராஜரா? ஆமாம், நீ சொல்லுகிறபடிதான். பதிலை சொல்லி முடித்தார். யாராலையும் பேச முடியல. குற்றம் சாட்டுகிறவர்கள் நம்ம அருகிலே இருந்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த கேள்வி நமக்கு ஏற்றவாறு பாசிட்டிவா, நன்மைக்கு ஏதுவா, நமக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் கேள்விகளை கொண்டு வருவார். நம்ம அதிகமாக யோசிக்காமல், அதிகமான பதிலை நாம் எடுக்காமல், சிந்தித்து வைக்காமல் பதிலை கொடுப்போம். சமாதானத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை அவருக்குள்ளே பெறுகிற நாம் எல்லாருக்கும் முடிந்தவரை பகிர்ந்து கொடுப்போம். நீடிய வாழ்வு என்பது கர்த்தர் கொடுத்த ஒன்று. என் கிருபை உனக்கு போதும், பலவீன நேரத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு யார் சமாதானமாக இருக்க முடியும் அப்படின்னா, நாவை அடக்கி கொண்டு பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை எப்போதும் கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் சமாதானம் இருக்கும். அவர்களிடத்திலிருந்து தான் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு போக முடியுமே தவிர, நான் சமாதானமாக இல்லை, ஆனால் நீங்கள் சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்? வாயின் வார்த்தையாக சொல்லலாம், முனி நாக்கால சொல்லலாம். உள்ளத்தினால் நாம் சொல்லும்போது தான் நமக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உயர்வை காணும்போது, அவர்கள் நம்மை நினைக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு பங்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வரும். இந்த சிந்தையை யோசித்து பார்ப்போம். ஒருவேளை எலியா எப்படிப்பட்ட வாழ்க்கை, யோசுவா எப்படிப்பட்ட வாழ்க்கை, மிக சொற்பமாய் சொல்லி முடித்ததாலும் இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நம்ம பலவீனத்துக்கு ஏற்ற ஒரு காயத்துக்குரிய பதிலாகத்தான் மாறுகிறது. ஆறுதல் செய்கின்ற தேவன் காயத்தை ஆற்றுவதற்கு நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பலவீனராகிய நம்மை பலப்படுத்தும்படி தம்முடைய ஆணிகள் பெற்ற கரத்தை நம் மீது வைக்கிறார். இப்போ நம்மை தூக்கி இருக்கிறார், நம்மை நிறுத்தி இருக்கிறார், அவருடைய சமூகத்தில் நம்மை ஆனந்தமாய் மகிழ பண்ணியிருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை தொடர்ந்து பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் நிலைநிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.